வெல்கம் பேக். நம்ம இப்போ ஒரு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை 3 பார்ட்டாக வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து 4வது ஒரு சின்ன பார்ட், சரிங்களா? 4th பார்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஏன்னா அது ஒரு பெரிய லாங் ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் போட வேண்டியது இருக்குது. இப்போ நான் அதனுடைய ஓவரால் பிக்சர் சொல்கிறேன். இப்படி ஒரு ஸ்டெப் டு பார் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா டெல் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்டெப் டு பாரில் ஏபி கால்குலேட் பண்ணிட்டோம், பிசி கால்குலேட் பண்ணிட்டோம் டெல். இப்போ சிடிக்கு கால்குலேட் பண்ணுறோம். சிடிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம் போன வீடியோவில். அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் என்ன இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோநியூட்டன் மட்டும்தான் இருக்குது. அதனால் 50 கிலோநியூட்டன் போட்டோம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 120 ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 130 ப்ளஸ் 120 மைனஸ் 200, மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் 200 சாரி 130 ப்ளஸ் 120 வந்து 250 மைனஸ் 200 தட் இஸ் equal to 50. ஸோ நமக்கு வந்து லோடு மேட்ச் ஆயிடுச்சு, ரெண்டுமே ஒரே லோடு தான். ஸோ இந்த தேர்டு பார்ட்டுக்கு லோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா P3 கேபிட்டல் லெட்டர் P3 வந்து 50 கிலோநியூட்டன், ரைட்டுங்களா? ஸோ நம்ம இதை லாஸ்ட் பார்ட் முடிச்சிடலாம். டெல் L3 இஸ் ஈக்குவல் டு P3 L3 டிவைடட் பை A3 இந்த இதில் பண்ணுறேன். டெல் L3 இஸ் ஈக்குவல் டு P3 L3 பை A3 ஈங்கிறது காமன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா P3 உங்களுக்கு தெரியும். P3 எவ்வளவு? P3 வந்து 50 கிலோநியூட்டன். 50 கிலோநியூட்டன் 50 × 10⁻³ போட்டுடலாம். லென்த்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 400 mm. ஸோ 400 mm போட்டுடலாம். டிவைடட் பை A3ங்கிறது ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியா எப்படி போடுறது? இந்த பாருங்கள் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 mm கொடுத்துருக்காங்க. அப்போ π/4 × 20 ஸ்கொயர் × யங்ஸ் மாடுலஸ். ஏற்கனவே யூஸ் பண்ணது 2 × 10⁵ ஏற்கனவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்க, ஒரே மெட்டீரியல். அதனால் 2 × 10⁵ போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் என்னது, டெல் L3. ஸோ ஓவரால் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். தேங்க்யூ.